ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். திஸ் இஸ் ஒபிட் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம த ஆர்ச் மேட்சோட 12th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன எபிசோடில் நான் ஒரு போர்ஷனை பற்றி சொல்லியிருப்பேன். போர்ஷனில் மிக்ஸ் பண்ணிட்டான் ஆர்த்தர் அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக அது மிக்ஸ் பண்ணலை. அந்த போர்ஷனை பற்றி இந்த எபிசோடில் சொல்லுவாங்க. இப்போ அங்கே கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம மேடு பேசுகிறாங்க. லேடி இப்போ தூங்க வேண்டிய நேரம், வாங்க தூங்கலாம் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றாங்க ரோஸை. அதை கேட்டால் நம்ம ரோஸ் சொல்கிறா, ஆமாம் எனக்கு தெரியும் இப்போ தூங்க வேண்டிய நேரம் தான் அப்படின்ட்டு சொல்கிறா. நீங்கள் கரெக்ட் டைமுக்கு தூங்கி எழுந்தால் தான் நல்லா க்ரோ ஆவீங்க, அப்புறம் நல்லா ஹைட்டாக வளருவீங்க அப்படின்ட்டு சொல்கிறா நம்ம மேடு வந்து ரோஸை பார்த்து நினைக்கிறேன், இவங்க வந்து இந்த ஏஜ்லேயே ரொம்ப மெச்சூராக நடந்துக்கிறாங்க, அப்புறம் இவங்க வந்து ரொம்பவே ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, சில்ட்ரன் மாதிரி அப்படின்னு நினைக்கிறா நம்ம மேடு. குட் நைட் மை லேடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறா நம்ம மேடு. அப்புறம் வந்து இதை கேட்ட நம்ம ரோஸ் வந்து குட் நைட் ஜோ அப்படின்ட்டு சொல்கிறா சிரிச்சுக்கிட்டு. அப்படி சிரிச்சுட்டே வெளியில போன அடுத்த செகண்டே வந்து இவ பெட்ஷீட்லாம் தூக்கி போட்டு பொம்மையெல்லாம் தூக்கி போட்டு உக்காண்டா. நம்ம ரோஸ் சொல்றா, இன்னைக்கே நான் எப்படியாச்சும் மானாக்குறை ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்றா. நான் பெரிய பொண்ணு ஆகிறதுலாம் என்னாலாம் வெயிட் பண்ண முடியாது, நான் இப்பவே ஃபார்ம் பண்றேன் அப்படின்ட்டு உக்காண்டா ஒரே அடியா. நான் இப்போ என்னோட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் சேர்த்து ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றா நம்ம ரோஸ். அப்படி அவ ட்ரை பண்ணி மானாக்குறை ஃபார்ம் பண்ணும்போது அவளை சுத்தி மானாவேவா வருது. நான் இந்த மானாவை எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு எடுத்துட்டு போகணும், ஸ்பிளிட் பண்ண விடக்கூடாது அப்படின்ட்டு சொல்றா ரோஸ். நான் லூக்கஸ் கூட ட்ரைனிங் எடுத்து ரன் பண்ணதெல்லாம் எப்படியாச்சும் ஞாபகம் வச்சுட்டு நான் இந்த மானாக்குறை ஃபார்ம் பண்ணி ஆகணும்ட்டு நினைக்கிறா ரோஸ். அப்படி அவ பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறா. நான் கண்டிப்பா பண்ணிட்டேன், ஆமா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஷாக்ல இருக்கிறா. ஷாக்ல இருந்தவ சடனா ஞாபகம் வந்துட்டு, ஐயோ அப்பா சூப்பரா பண்ணிட்டோம்பா அப்படின்ட்டு சந்தோஷப்படுறா. ரோஸ் சொல்றேன், நான் என்னோட பாஸ்ட் லைஃப்ல கூட நான் இவ்வளவு சீக்கிரம் மானாக்கோர் யூஸ் பண்ணல, உருவாக்கல அப்படின்ட்டு சொல்றா. ஆனா நான் இப்போல இருந்து என்னோட நிறைய மேஜிக் நான் பிராக்டிஸ் பண்ண போறேன், ட்ரைன் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அடுத்த சண்டே இப்ப மேஜிக்ல இம்பார்ட்டன்டே கிடையாது அப்படின்ட்டு சொல்றா. ஆனா என்னோட மைண்ட்ல இருக்கிறதே வேற ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்றா. என்னோட பாஸ்ட் லைஃப்ல என்னை ப்ரொடெக்ட் பண்ணதே நீ தான் மை ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு சொல்றா. என் பாஸ்ட் லைஃப்ல எனக்கு ஃப்ரெண்டா இருந்ததே நீ மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்றா. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு எதையோ ஒன்றத்தை சம்மன் பண்றா. எனக்கு தெரியல என்னோட பாஸ்ட் லைஃப் உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்றா. ஆனா உங்ககிட்ட எந்த சேஞ்சஸும் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும், என்னோட ஃப்ரெண்டு நீ திரும்ப வரப்போற அப்படின்ட்டு சொல்றா. அப்படி என்னத்தடா சம்மன் பண்ணியிருக்கான்னு பார்த்தா கியூட்டா அழகான ஒரு பறவை சம்மன் பண்ணியிருக்கா. அதுவும் சிப் சிப்புன்னு கத்துது அழகா கியூட்டா. அதுவும் நம்ம ரோஸா அந்த பறவையை பார்த்த ஷாக்லயே அழகா இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிறா. அந்த பறவைக்கு ஆல்ரெடி அவளோட பாஸ்ட் லைஃப்லயே பேர் வச்சிருக்கிறா, அதுதான் ட்வீட்டி அப்படின்ட்டு கூப்பிடுறா. ரோஸ் ட்வீட்டின்னு கூட்டதே அந்த பறவையும் சிப் சிப்புன்னு கத்துது அழகா கியூட்டா. அதுவும் அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த சம்மன்ஸை பத்தி சொல்றாங்க. மேஜர்ஸ்லாம் வந்து ஃபெமிலியர்ஸை கிரியேட் பண்ணுவாங்க, எதுக்காகனா சர்வ் பண்றதுக்கு அவங்களோட பார்ட்னருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபெமிலியர்ஸ்லாம் வந்து மானாவரையே கிரியேட் பண்ணுது, அதுவும் இல்லாம இதுக்கு ஓன் வில்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றா. இந்த ட்வீட்டி தான் என்னோட ஃபெமிலியர், அப்புறம் இதுதான் என்னோட பாஸ்ட் லைஃப்லயே இருந்துச்சு, அப்புறம் இது என்னோட ஒன்லி ஒன் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு சொல்றா. நம்ம ரோஸ் வந்து அந்த பறவையை பார்த்து சொல்றா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை திரும்ப பார்த்ததுல ட்வீட்டி அப்படின்ட்டு சொல்றா. அதுவும் கண் கலங்கிக்கிட்டு சொல்றா. அந்த பறவையும் சிப் சிப்புன்னு கத்துது. நம்ம ரோஸ் சொல்றா அந்த பறவை கிட்ட, இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்றா. அந்த அந்த பறவையும் சிப் சிப்புன்னு இப்போ கொஸ்டின் மார்க் வச்சு பார்த்துட்டு இருக்குது. நம்ம ரோஸ் அந்த பறவை பார்த்து சொல்றா, ட்வீட்டி நீ இப்போ வந்து நீ ஒரு ஐஸ் வச்சுக்கணும் அந்த ஜோஸ் ஆர்த்தருக்கு மேல, அவன் வந்து நைட் அப்ரெண்டிஸா இருப்பான் இந்த ஹவுஸ் ஆர்டர் கிட்ட அப்படின்ட்டு சொல்றா. அந்த ஆர்த்தர் வந்து ஏதாவது சஸ்பீஷியஸா பண்ணானா உடனே என்கிட்ட வந்து சொல்லணும் ஓகேவா அப்படின்னு சொன்னதுக்கு ஓகே ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி அந்த ட்வீட்டையும் சல்யூட் அடிக்குது. அப்படியே சீனை கட் பண்ணி இப்போ வெளியில திறந்துட்டு வராங்க ரெண்டு பேரும். வெளியில வந்து பிறகு ஆல்ரெடி இப்பல இருந்து நீ வந்து அவங்க மேல கண்ணு வச்சுக்கோ ஓகேவா அப்படின்ட்டு சொல்றா. ட்வீட்டி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நீ கண்டிப்பா பாத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ட்டு சொல்றா. நம்ம ரோஸ் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறேன், நான் உன்னதான் நம்ம இருக்கேன் ட்வீட்டி, இந்த ஆக்சிடென்ட்டை உன்னால தடுக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறேன் நம்ம ரோஸ். அப்படி பறக்க விட்டோன்னா அது போன உடனே நின்றுட்டு சிப் சிப்புன்னு கத்துது. என்னடா இது ஏன்டா கத்துது அப்படின்ட்டு ஸ்டாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறா. அந்த பறவை போவதை பார்த்தோன்னே எதுக்கு நீ இங்கே நிக்கிற, சீக்கிரம் போ, பறந்து போய் அவனை பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறா. அந்த பறவை சிப் சிப்புன்னு கத்துது. என்ன என்ன சொல்ற நீ, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு சொல்றா நம்ம ரோஸ். அப்புறம் நம்ம ரோஸ் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா, அந்த டைரக்ஷன்லாம் தான் வந்து கரேஜ் ஹவுஸ் இருக்கு அப்படின்ட்டு யோசிக்கிறா. அப்புறம் டக்குன்னு ஏதோ விஷயம் ஷாக் ஆயிட்டு டக்குன்னு பாக்குறாங்க இந்த பக்கமா. ஒருவேளை ஆர்த்தர் வந்து கரேஜ் ஆல்ரெடி டேமேஜ் பண்ணிட்டு இருக்கானோ, அதைத்தான் இவ வந்து சொல்றாளா ட்வீட்டி அப்படின்ட்டு சொல்றா நம்ம ரோஸ். அப்படியே அங்க கட் பண்ணி இங்க காட்டின கரேஜ் ஹவுஸ் அந்த காட்டின இங்கதான் இருக்கிறா இந்த ஆர்த்தர். அதை பார்த்து நம்ம ரோஸும் ஸ்டாப் ஸ்டாப்னு அங்கேருந்து கத்திக்கிட்டே ஓடியாந்துட்டு இருக்கிறா ஆர்த்தர்கிட்டயே. ஓ மை லேடி இங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு இவன் ஷாக் ஆகி பாக்குறான். நம்ம ரோஸும் மூச்சரிக்க ஓடியாந்து ஆர்த்தர் கிட்ட வந்து நிக்கிறா. இந்த நேரத்துல இந்த டைம்ல வெளியே என்ன பண்றீங்க மை லேடி அப்படின்ட்டு கேக்குறான் நம்ம ஆர்த்தர். ஆர்த்தர் சொல்றத காதல வாங்காத ரோஸும், நீ இப்படி பண்ணக்கூடாது, இல்ல நீ இப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. நம்ம ரோஸும் ஆர்த்தரை பார்த்து கேக்குறா, யாரோ ஒருத்தர் வந்து உன் தங்கச்சி ஆஸ்டேஜா வச்சுட்டு உன்னை மிரட்டுறாங்க தானே அப்படின்ட்டு கேக்குறா நம்ம ரோஸ் ஆர்த்தரை பார்த்து. அதை கேட்டு ஷாக் ஆன நம்ம ஆர்த்தரும், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கேக்குறான் திரும்ப. இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ரோஸு. நான் வேணா இந்த டியூக் ஃபேமிலிக்கு புதுசாக வந்த குழந்தைய வேணா இருக்கலாம், நான் பேசுகிறது எல்லாமே நான்சென்ஸாக இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ரோஸு. இவ திடீர்னு ஓடி வந்து இப்படி பேசுறத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நிற்கிறான் நம்ம ஆர்த்தரு. நம்ம ஜோசப்போ மை லேடி அப்படின்ட்டு பேனை பார்த்துட்டு இருக்கிறான் ரோஸையே.
இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு நம்ம ஆர்த்தர் சொல்கிறான் ரோஸ் கிட்ட. நீ ஏன் மன்னிப்பு கேட்குற, அப்போ நீ என்னை நம்பலையா, அப்போ நீ என்னை ட்ரஸ்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்குறா ரோஸு திரும்ப அவனை பார்த்து. அப்போனா நான் இதை பற்றி எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறான் நம்ம ரோஸு. அதை கேட்ட நம்ம ஆர்த்தரும் இல்லை தேவையில்லை சொல்ல தேவையில்லை அப்படின்ட்டு சொல்கிறான். நம்ம ஆர்த்தர் சொல்கிறான் நான் என்னால் முடிஞ்சிருந்தா நான் அவர்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்படின்ட்டு சொல்கிறான். நம்ம ரோஸை ஏன் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கிற ஆர்த்தரை. நம்ம ஆர்த்தர் சொல்கிறா ரோஸ் கிட்ட நான் என் தங்கச்சியை பற்றி ரொம்பவே கவலைப்படுறேன் ஆனால் என்னால் அதே நேரத்தில் ஹவுஸ் ஆட்ரியன் முதுகுலேயே என்னால் குத்த முடியாது அப்படின்ட்டு சொல்கிறான். டியூக் ஆட்ரியன் தான் என்னையும் என் சிஸ்டரையும் நல்லா பார்த்துட்டாங்க ப்ரொடெக்டிவாக அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஆர்த்தரு. அதனால் நான் அவங்க கொடுத்த போர்ஷனை திருப்பி அவங்களுக்கே அனுப்பிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஆர்த்தரு. இந்த விஷயத்தினால என்னோட தங்கச்சி சாக போகிற நிலைமைக்கு போனால் நானும் அவ கூட செத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஆர்த்தரு. சரி நீ இவ்வளோ சொல்கிறல அப்புறம் ஏன்டா இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ட்டு கேட்குறான் நம்ம ரோஸு ஆர்த்தரை பார்த்து. அப்போ நம்ம ஆர்த்தர் சொல்கிறேன் நான் மட்டும் இங்கே ஸ்பை இல்லை இங்கே நிறைய ஸ்பை இருக்காங்க அதனால எதனா வேலையை பார்த்து விட்ற போகிறானுங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே செக் பண்ணலான்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஆர்த்தரு. அது கேட்ட நம்ம ரோஸோ நானும் அதுக்காக தான் வந்தேன் செக் பண்ணுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறா. அதை கேட்ட நம்ம ஆர்த்தரும் இப்போ ரொம்பவே லேட் ஆயிடுச்சு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஆர்த்தரு. அதை கேட்ட நம்ம ரோஸை இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்ற மாதிரி அவனையே பார்க்குறா. அப்போ நம்ம ஆர்த்தர் சொல்கிறான் என்னை மன்னிச்சிருங்க லேடி இப்போ ரொம்பவே லேட் ஆயிடுச்சு மற்ற ஸ்பையை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இப்போ ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஆர்த்தரு. அப்போ நம்ம ரோஸும் இல்லை இப்போ இன்னும் லேட் ஆகலை இப்போ இன்னுமே டைம் இருக்குது ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ரோஸு. இது லேட் நைட்டு இப்போ எல்லாரும் தூங்கியிருப்பாங்க டேனியலும் தூங்கிட்டு தானே இருக்கான் இப்போ யாருக்கு என்ன ஆபத்து அப்படின்ட்டு கேட்குறா ரோஸு. இல்லை லேடி அவரும் இல்லை அவருக்கு அடுத்து மேலே யார் பொசிஷனில் ஹையராக இருக்காங்களோ அவரை சொல்கிறான் அப்படின்ட்டு சொல்கிறான் நம்ம ஆர்த்தரு. ஆர்த்தர் சொன்னதை கேட்ட ரோஸும் அப்படின்னா லார்ட் ஆட்ரியனா அப்படின்ட்டு ஷாக் ஆகி அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். நம்ம ரோஸ் மனசில் நினைக்கிறா இல்லை இப்படி நடக்கக்கூடாது எங்கே போயிருக்கார் டியூக் இல்லை என்னோட அப்பா எங்கே போயிருக்காரு அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இப்படிலாம் நடக்கவே இல்லையா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா. நம்ம ஆர்த்தர் சொல்கிறான் அவர் ஏற்கனவே கரேஜில் போயிட்டார் மை லேடி அப்படின்ட்டு சொல்கிறான். இவளுக்கு நெஞ்சில் இடியே விழுந்த மாதிரி உறைஞ்சு போய் நிற்கிறா. போன வாட்டி செத்தெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது இவளுக்கு. இல்லை இப்படி நடக்கக்கூடாது அப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. அண்ட் இந்த இடத்துல இந்த ஒரு எபிசோட் முடியுது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. நன்றிகள்.